அடிச்சிக்கவே முடியாது போல் இது, யாராலையுமே அடிச்சிக்க முடியாது போல். அதனால தான் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்ன்ற ஒரு பட்டத்தை வாங்கி இன்னை வரைக்கும் நெஞ்சில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சுமந்துட்டு இருக்கு. வீடியோகிராஃபர், ஐயோ வீடியோகிராஃபருக்கு 1000 ரூபாயா, ஃபோட்டோகிராஃபிக்கு 50 ரூபாயா? நான் அப்பே கேமரா பாக்கெட்ல இருக்கிறேன். விஷயமே என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்டெப்ஸ் ஏற போறான், அங்கதான் வந்து பயங்கரமா இருக்கு. பார்த்து மேல பெரிய படிக்கிட்டா 150 படி. 150 அங்க வர்றா பிரதர். சேட்டு இது வந்து காட்டு. ஹவு மச்? கார்லாம் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஜிப்லைன்ல ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எல்லாமே இங்க தீம் பார்க் மாதிரி உள்ளேயே வச்சிருக்காங்க. ஒரு டேம்னா ஒரு டேம் மட்டும் இல்லாம பாருங்க ஜிப்லைன்லாம் இருக்கு பாருங்க. பாருங்க அது அது வரைக்குமே மலை தெரியுங்களா சைடு. அந்த மலை, அந்த மலையில ஃபுல்லா ஸ்னோ, இது மிஸ்ட் ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு இது வச்சு. அதான் 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 அந்த ஃபோன் தாண்டா கேட்டேன். இந்த இது பண்றான். ஓகே விடுங்க, எதா இருந்தாலும் நல்லதுக்கு. 1000ல் 1 சறுக்குறது தானே. 999 நல்லதான் நடந்தா நல்லது தான். ஸோ கைஸ், நமக்கு ஒரு ரெடியா பனசோரா டேம் கிட்ட வந்துட்டோம். அதை பாருங்க, டேம் வியூ தெரியுதா? அதை பாருங்க, ஒன்று கிட்ட போய் காட்டுறேன். இன்னும் ஒரு கிலோமீட்டர் தான். கரெக்டாக 4:30 மணின்னு காட்டுச்சு. எத்தனை மணிக்கு வந்துடும்? 4:30 மணிக்கு இன்னும் ஒரு 3 நிமிஷம் இருக்குது. ஷார்ப்பாக அதே மாதிரி சொன்ன டைமுக்கு வந்துட்டோம். அவனை வெயிட் பண்ணலாம், இன்னும் முன்னாடியே வந்துடலாம். வெயிட் பண்ணி தான் வரணும். கூட இந்த பில்லியனர்ஸும் சரி, கோர் ரைடர்ஸும் சரி, கூட கூப்பிட்டு தான் வரணும். எங்கே போனாலும் தனியாக போகிறதுக்கு வந்து நம்ம வரல 2 பேரா. அவனுக்கு என்ன இருந்தாலும் நம்ம தான், நமக்கு என்ன இருந்தாலும் அவன் தான். ஸோ 2 இப்போ இந்த 4 நாளைக்கு அவனுக்கு நம்ம தான் தோணை, நமக்கு அவன் தான் தோணை. இன்றைக்கும் எங்கேயும் அவனை விட்டு கொடுக்கூடாது, நம்மளும் அவனை விட்டு கொடுக்கூடாது. எங்கே போனாலும் நின்று வெயிட் பண்ணி கூப்பிட்டு போகணும். அவனுக்கு வழியே தெரிஞ்சாலும் சரி, தெரியலனாலும் சரி. இதுக்கு எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்னு தெரியல. நான் உள்ளே போயிட்டு சொல்கிறேன் எவ்வளோ என்ட்ரி டிக்கெட்னு சொல்லி. இப்படி தான் காட்டுது. ஐயா பைக்கு டிக்கெட் வாங்கணுமா? வாங்கிட்டு வருவோம், போவோம். கண்ணாடி இருக்குது, கண்ணாடி வாங்கணும். கண்ணெலாம் எரியுது கண்ணாடி இல்லாமல். அதுக்கு லேடிஸ் போடுறதுடா, பசங்க போட்டு லேடிஸ் போட்டால் க்யூட்டாக இருக்கும். பசங்களுக்கு என்ன க்யூட்டு சொல்லு பார்ப்போம். பைக்குக்கு 10 ரூபான்னு போட்டுக்குது, சைக்கிளுக்கு 5 ரூபா. சைக்கிள் இல்லாமல் வருது. பார்க்கிங் கிட்ட ஒரு ஓனர் ரிஸ்கா? பஸ்ஸுக்கு 120 சொல்ல 6 மணி வரைக்கும் டைம். ஆறா? அதுக்கு இன்னும் இருந்துட்டு வந்துருக்கலாம்டா டேம்லேயே கொஞ்சம் நேரம். சரி, டேம்ன்ற பேர் குளிக்கிறத்துல கடைசி நேரத்தில் ரெயின் கோட் துவைக்கிறாங்கடா, துவைக்கிறாங்க ரெயின் கோட்டு. எவ்வளோ இங்கெல்லாம்? வச்சு அதான் 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 அந்த ஃபோன் தாண்டா கேட்டேன். இந்த இது பண்றான். இந்த பாட்டு தானே கேக்குது, தமிழ் பாட்டு. தமிழ் பாட்டு இல்லை, அப்போ வேணா விடு. நமக்கு தமிழ் பாட்டு தான் வேணும். கண்ணும் கண்ணும் நோக்கியா. நண்பா எனக்கு இது வாங்கி கொடு, இது வாங்கிக்கிறேன். இது ப்ரோ, இதை வச்சு ஃபன் பண்ணுவோம் வா நம்ம. ப்ரோ, how much price or cost is this gun? பிரதர் சேட்டு இது வந்து காட்டு. how much? பாட்டி இல்லை, தாத்தா தான். வா உள்ள போ வச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரும். வாடா ஃபர்ஸ்ட்டு. எப்பட்றா போனோம்? இருடா, என்ட்ரன்ஸ் அடல்ட்டு, சில்ட்ரன்ட்டு, ஃபோட்டோகிராஃபரி
வீடியோகிராஃபர் ஐயோ வீடியோகிராஃபருக்கு 1000 ரூபாயா, ஃபோட்டோகிராஃபிக்கு 50 ரூபாயா? நான் அப்பயே கேமரா பாக்கெட்ல வைக்கிறேன் இரு. A few minutes later. ஸோ கைஸ் வேர்ல்டு நான் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம். வேர்ல்டா ஏஷியாவோட வேர்ல்டு கிடையாது, ஏஷியா தானே. ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம். ஃபர்ஸ்ட் டேம் பார்த்தீங்கன்னா சைனால இருக்கு. இப்போ நான் இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா டேம், பெரிய டேம் பார்த்தீங்கன்னா இந்த பனசுரா டேம் தான். சூப்பராக இருக்குது, வியூலாம் பயங்கரமாக இருக்குது. வசதிகளும் உண்டு. நான் இது மேலே போய் காட்டுறேன், ஏன்னா எந்த அளவுக்கு இதோட வியூ எப்படி இருக்குன்னு நான் மேலே போய் தான் காட்டணும். கீழே பார்த்தீங்கன்னா இது இந்த கார் இருக்குடா, கார் ஓட்டுறது கார்லாம் இருக்கு, நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு. ஜிப்லைன்ல ஆக்டிவிட்டி எல்லாமே இங்க தீம் பார்க் மாதிரி உள்ளேயே வச்சிருக்காங்க. ஒரு டேம்னா டேம் மட்டும் இல்லாம ஜிப்லைன்லாம் இருக்கு பாருங்க. இப்போ டேம்னா டேம் மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ்லாம் உள்ள இங்க பாருங்க. ஐயோ திமிராங்குது டேம் பாருங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன், உங்களுக்கு தெரியாது இது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புள்ள ஒன்று வாங்கிக்கிறாரு, பயங்கரமா இருக்குது. உங்களுக்கு அவர் ஊதி காட்டுவாரு, மச்சி ஊதுறா. பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா இருக்கா. உங்களாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்களா. எல்லாரும் வாங்கலான்னு பார்த்தோம், பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க, அதனால ஒண்ணு மட்டும் வாங்கிட்டோம். இப்போ வந்து விஷயமே என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்டெப்ஸ் ஏற போறோம், அங்கதான் வந்து பயங்கரமா இருக்கு. பார்த்து மேல பெரிய படிக்கிட்டா 150 படி. 150 அங்க வர்றா. டேய் இதை சொல்லவே இல்லையா நீங்க கூட்டு வரும்போது? பரவாயில்ல, அதெல்லாம் கட் பண்ணி சென்சார் போட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து மேல ஏட்டன்னு வச்சுக்கோங்க, பாருங்க அந்த பாருங்க அந்த மிஸ்டிங்க பாருங்க, பயங்கர. நான் மேலே போய் காட்டுறேன், அவன் ரொம்ப டிஸ்ட் கொடுக்குறான், இந்த ஹைப் கொடுக்குறான். நம்ம மேலே போய் அந்த ஹைப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். ஸோ மேலே போய் கண்டினியூ பண்ணுறோம் இந்த வீடியோவை. பாய் கைஸ், நீங்களும் அந்த பனசுரா டேம் வரணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து நீங்கள் இந்த டேமுக்கு வரலாம். சப்ஸ்கிரைப் பண்ண. நான் இன்னும் நிறைய ஹிடன் ஃபால்ஸ்லாம் இருக்குது, நாளைக்கு பாலக்காடு போகிற வழியில் காட்டுறேன். உங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் 40 ரூபி போடுவாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 20 ரூபில முடிச்சுக்கலாம். பார்க்கிங் 10 ரூபி. டோட்டலாக இப்போ ஒரு 2 பைக் வந்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 100 ருபீஸ் ஆகும் இங்கே வர்றதுக்கு. உள்ள ஸ்நாக்ஸ்லாம் அது உங்களோட இது. பட் ஒரு 2 பைக் வந்து ஒரு 4 பேர் வந்தீங்கன்னா டோட்டலாக 100 ருபீஸ் ஆகும். 1 பைக் வந்துன்னா ஒரு 50 உள்ள முடிஞ்சிடும். 50 கூட ஆகாது, ஆமாம் 50 உள்ள முடிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், நான் மேலே போயிட்டு வியூவை காட்டுறேன். ஸோ கை பாருங்க கீழே வந்துட்டு இந்த இடம் அழகா இருக்குது. அழகா இருக்கிற இடத்த நம்ம எப்பயாச்சும் அசுத்தம் பண்ணக்கூடாது. அதனால வர்றவங்க கொஞ்சம் பார்த்து இது பண்ணாதான் நமக்கு அடுத்த வாட்டி மரியாதை இருக்கும். நானும் பிரிச்சு கையில தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கேன், எனக்கு போடல. அந்த குப்பை தொட்டிலாம் இருக்கும், குப்பை தொட்டியில் போடுங்க. ஏன்னா இதுமாரி அழகான இடத்தெல்லாம் வந்து நம்ம தான் பாதுகாக்கணும். நமக்காக தான் இதெல்லாம் இவ்வளோ பண்ணுறாங்க. ஒரு குப்பை கூட கிடையாது, எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க. நம்ம பாண்டிச்சேரி மாரி கிடையாது, ஒரு இடம் சுத்தமாக வச்சுட்டு எல்லா இடமும் குப்பை வச்சுருங்க, எல்லாமே சுத்தமாக தான் இருக்குது. அதனால இந்த இடத்தெல்லாம் வந்து பாதுகாக்கணும். தலைமுறைக்கு நம்ம ஃபியூச்சர் ஜிப்லைன் காட்டுங்க. அங்க பாருங்க ஜிப்லைன் போறாங்க. அவர் வயிற்றுல புளிய கரைக்குது. அது மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியுது கைஸ், அவர் வயிற்றுல புளிய கரைக்கிறது. 100 ருபீஸ் தான் ஒரு ஆளுக்கு ஜிப்லைனுக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு, ட்ரை பண்ணுங்க. 100 ரூபியா? 100 ருபீஸ் தான் போட்டுக்குது. போமா மச்சி, அது அங்கேயே டிக்கெட் எடுக்குமே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். வேஸ்ட் ஆயிடுது. 1000 போட்டுருக்கு. 1000 கிடையாது, 100 தான். வேஸ்ட் தானே. படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம். அது ஏறும் போதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு மூச்சு பயமா இருக்குது. இப்போ நீ ஃபுல்லாக ட்ரெக்கிங்லேயே போயிட்டு நான் மேலே போயிட்டு மூணார்ல லாங்கா ஒன்று இருக்குமா, வ்ளாக் பண்ணுறேன். ஜிப்லைன் அங்கே இருக்கு, அதை வராங்க பாருங்க. ரொம்ப பிளாக்காக வச்சிருக்கேன் நான் செட்டிங்ஸை. சூப்பராக இது பாருங்க டேம். ரியலாக இதெல்லாம் நம்ம பார்க்காம போயிட்டோமோன்னு இப்போ ஃபீல் பண்ணுறேன். இப்போ பார்த்துட்டோம்ல, இது ஒரு ஃபீலிங்ஸ் கிடையாது, உண்மையில ஃபீலிங்ஸ் மட்டும்தான். இந்த படிக்கட்டு தான் யார் போகிறோம், பாய்ஸ்லாம் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. முக்கியமான வீடியோ சொன்னீங்க, அந்த அட்டை கடிச்சது. அட்டை கட்சிலாம் தெரியல சொல்லிட்டேன். டோலிஸ்லாம் வந்து கியூ ஏறிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஏறதான் விஷயமே. படிக்கட்டு யூஸ் பண்ணாமல் இந்த சறுக்கு மாதிரி யூஸ் பண்ணுங்க. எவனை ரீச் பண்ணிட்டோம், எங்க எவனாலும் இருக்க முடியாது. பாருங்க பேக் வியூ காட்டுறேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒர்த்து காய்ச்சி வந்ததுக்கு எல்லாரும் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ கைஸ் கீழே இருந்து பார்த்தீங்க, மேலே இந்த வியூ காட்டுறேன். எல்லாரையும் பார்க்குறாங்க, நம்ம யாருக்கும் கூச்சப்பட மாட்டோம். ஸோ மேலே இந்த வியூ மட்டும் பாருங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ. எல்லாத்தையுமே பெஸ்ட்டு தான், எதுவுமே பெஸ்ட் இல்லாமல் சொல்ல முடியாது. நம்ம போகிற எல்லா இடமும் பெஸ்ட்டு தான். ஓகே, ஸோ கைஸ் பனசூரா டேமு எவ்வளோ ஒரு பச்சை பைசன்னு இது எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப சிரமம் தான் இது மெயின்டைன் பண்ணுறது. ஹேட்ஸ் ஆஃப் டு மெயின்டெனன்ஸ் டீமுக்கு சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல ஒர்க்கர்ஸ்க்கும் நான் சும்மா அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். அவங்களாம் நேரில் பார்த்தா அவங்களாம் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். இந்தமாரி ஒரு அழகான இடத்த க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்கள தான் நம்ம பெரிய கடமைப்பட்டிருக்கணும். இந்த மாதிரி யோசிச்சாங்கல்ல கவர்மெண்ட்டும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பெரிய நம்ம ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிப்போம். ஜூம் பண்ணி க்ளவுட் பெட்லாம் பாருங்க, அழகா தெரியுது. பனசூரா டேம் ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். ஸோ அதோட வியூவை பாருங்க, பயங்கரமாக இருக்குது. பயங்கரத்துக்கு பயங்கரம் டயங்கரம். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பயங்கரம் வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். டயங்கரன்றது ஏதாவது ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணுவேன். அது இது இடம் தான். ஸோ ஒர்த் ஆஃப் டுடே அவர் ட்ரிப்பு. ஒன் டேல வந்து 3 இடம் கவர் பண்ணிக்கிறேன். ஒன்று கல்பட்டா, இன்னொன்று வந்து அதாவது பனசூரா ஹில் டேமு. இது வந்து பனசூரா டேம். இன்னொன்று வந்து பனசூரா ரெசார்ட் ஹில் ஸ்டேஷனு. அங்கே வந்து நம்ம குளித்தோம். இது பயணம் மூச்சரிக்குது. இதில் குளித்தோம், அதாவது ஃபால்ஸில் குளித்தோம். அது யாருக்குமே தெரியாது, ஹிடன் ஃபால்ஸு. நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபுல் டீட்டெயில் அண்ட் எல்லாமே வந்து நான் என்னோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அந்த எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனலில் ட்ரெண்டிங் ட்ராவலர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாண்டிச்சேரியிலேருந்து இத்தனை நாள் வந்து நம்ம எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறோம். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து சுற்றி பார்க்குறோம். ஸோ வியூ என்ஜாய் பண்ணுங்கள், நம்ம சேனல் என்ஜாய் பண்ணுங்கள். க்ளவுட் பெட் தெரியுது, ஆனால் சில்லுன்னு காற்று வரல. நார்மலாக நம்ம ஊரில் வச்சுற மாதிரி வீசுது. அங்கெல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக க்ளவுட் பெட்டு, ஃபுல்லாக வந்து மிஸ்ட்டு. அந்த இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டில் கவர் ஆகிடுது. அங்கெல்லாம் ரோடு இருந்ததுன்னா வச்சுங்களேன் பயங்கரம் பயங்கரம். இதெல்லாம் பாருங்கள் சமபெரி ஹில்ஸில் இருக்கு பாருங்க அந்த டேம். இது எப்படி யோசிச்சு கட்டினாங்கன்னே தெரியலங்க. அந்த பக்கம் பெஸ்ட் வியூ பாருங்கள், இந்த பக்கம் ஒரு பெஸ்ட் வியூ பாருங்கள். அடிச்சிக்கவே முடியாது போல் இது, யாராலையுமே அடிச்சிக்க முடியாது போல். அதான் தான் ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்ன்ற ஒரு பட்டத்தை வாங்கி இன்னை வரைக்கும் நெஞ்சில் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் சுமந்துட்டு இருக்கு. இதோட மிஸ்டியான இதெல்லாம் நமக்கு தெரியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம எதையும் நோண்டாமல் ஆராயாமல் வியூவை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம். மற்றதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மூட் அப்செட் ஆகிடுவோம். ஜிப்லைன் இருக்குது, அது அங்கேருந்து இது வரைக்கும் ஜிப்லைனு. எனக்கு என்னன்னா அது நடுவில் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது ஒன்றுமே இல்லாமல் ஜிப்லைன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து அங்கே கொடுத்துருக்கலாம், இல்லை டேம் வியூ கொடுத்துருக்கலாம். அந்தமாரி ஜிப்லைன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆஃப் வியூ இருந்திருக்கும். என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு ஒன்றுமே கிடையாது, வாக்கியாதான் மாரி போகுது, அது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கவர் பண்ணாதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணிடுறேன். ஓகே, நான் போய்ட்டு டேம் போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் அங்கே போய்ட்டு கவர் பண்ணுற மீதி போய் எல்லாமே. அதாவது டேமில் வந்து இது கிடையாதான், அலோட் கிடையாதான், நோ என்ட்ரி போட்டாங்க. அப்புறம் எதுக்கு இதை ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரியல. இதை பார்க்குறதுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். வந்தீங்கன்னா இதை மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க, வேறு வழி கிடையாது. உள்ளெல்லாம் போய் இந்த டேம் அந்த தண்ணி ஓட்டுறது அதெல்லாம் பார்க்க முடியாது. ஏஷியா நம்பர் அதாவது ஏஷியா செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு பேர் மட்டும் தான். இதை மட்டும் பார்த்துட்டு இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டிஸ்லாம் என்ஜாய் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே இருக்கிற தண்ணி கொட்டுறதோ சரி, டேம் திறந்து பார்க்குறதோ சரி, எதுவுமே அலோட் கிடையாதான். அது ரொம்ப நாளாக நோ என்ட்ரி போட்டுக்கிறாங்க. அது போட பார்த்தாலே தெரியுது. இந்த பாழஞ்சு வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. இடம்லாம் வந்து அப்படி தான் இருக்குது பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல. இதை மட்டும் இப்போதைக்கு இங்கே இருக்கிற பில்லை மட்டும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. மற்றபடி வேற எதையும் வந்து மெயின்டெனன்ஸ்லாம் அவ்வளோலாம் பண்ணலை. இதெல்லாம் அப்படியே பாசியாக இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஆனால் அதை மட்டும் பார்த்துருந்தா இன்னும் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிருக்கும். ஓகே விடுங்க, எதாக இருந்தாலும் நல்லதுக்கு 1000ல் 1 சறுக்குறது தானே. நீ 999 நல்லதாக நடந்தா நல்லது தான். ரெண்டு பேரும் ஜாலியாக வந்தோம், போயிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஜாலியாக வந்து
இஷ்டப்பட்டு வந்தோம், இப்ப கஷ்டப்பட்டு போறோம். என்ன பண்றது? ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம், வீடியோவில் பார்த்துக்கலாம். என்ன பண்ணுறது, அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஆனால் Next time அங்கெல்லாம் வருவோம் இதே மாதிரி. ஆனா நான் உங்களுக்கு இந்த இதை வந்து என் மச்சான் இது பண்ணுவான். நெக்ஸ்ட் டைம் வரும். நம்ம ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு கண்டிப்பாக இன்னும் நல்லா வந்து விளாக் பண்ணலாம், இன்னும் பெட்டராக. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க கமெண்ட் பண்ணுங்க, அந்த கமெண்ட் பண்ற இடத்துக்குலாம் போவோம் என் மச்சான். ஏன்னா வந்து செட்டிங்ஸ் இன்னும் மாற்றணும், வீடியோக்கு அதாவது நிறைய செட்டிங்ஸ் மாற்றணும். கேமராவில் செட்டிங்ஸை மாற்றிட்டு ப்ராப்பராக எனக்கு மெமரி கார்டு இல்லை. இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் தான் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த அளவு தான் ஸ்டோரேஜ் இருக்குது. ஏன்னா இது ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பாலக்காடு போகிறதுக்கு ஸ்டோரேஜ் இல்லை. அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரெடி பண்ணிவிட்டு அடுத்த வாட்டிலாம் ஒரு 4-5 மெமரி கார்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்குள்ளே எல்லா மெமரி கார்டும் வாங்கி வச்சுட்டு கண்டினியூஸ் எடிட்டிங் பண்ணி ஏதாவது ஒரு கார்டு அந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், பென்ட்ரைவ் அந்த மாதிரி. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆஃபீஸ் த க்ளோப் பெட் ஒயிட் ஆங்கிள் இருக்குது. நான் ஒயிட் ஆங்கிள் வந்து சேஞ்ச் பண்ணுறேன், அதான் தெரியும். ஒயிட் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிட்டேன், 4Kல எடுக்கிறேன் இப்போது. ஆஃபீஸ் த வியூ ஃபுல்லாங்க அவ்வளோ பேர், செம பேர் மழைங்க. அது இருக்குல்ல கரெக்டாக வந்து அது இருக்கு பாருங்க, அது வரைக்குமே மழை தெரியுதுங்களா சைடு. அந்த மலையில் ஃபுல்லாக ஸ்னோ, இது மிஸ்ட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. இதிலே போயிடலாமா, இப்படியே இறங்கினா கிட்ட நமக்கு, நாங்கள் போய் இறங்குறதோட. ஆனால் அதுக்கு மேலே இது கிடையாது, நெத்து தான் வேன். ஆமாம், இது இன்னொரு வழி இருக்கு வேன் போகிறதுக்கு. இது எதுக்குன்னு தெரியல, அந்த வேனை போயிட்டு வந்து விளையாட்டு ஜாலியாக இங்கே வேன். இந்த பக்கம் பாருங்க, இது 4K 60 FPS தான். இப்போ இதெல்லாம் குவாலிட்டி நல்லா இருக்கும். மஸ்ட் வியூ பனசுரா டேம். அது டேமை பார்க்கலனாலும் இந்த ஏரியா வந்து நல்லா இருக்கு. 6 o'clock வரைக்கும் லாஸ்ட் டைமு, 5:15 சொல்லி மேப்பில் போட்டிருக்கோம். ஆனால் நமக்கு 6 o'clock வரைக்கும் லாஸ்ட் டைமு, அது வரைக்கும் வந்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு 5 o'clockலேயே வந்துருங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து ஏமாந்து போகிறதுக்கு நம்ம 5 o'clock கூட வந்துடலாம். நிறைய மிஸ்ட்டு எனக்கு பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க. ஆனால் இங்கே ஒரு மிஸ்ட்டு வந்துச்சுன்னா நம்ம தான், சரியான மிஸ்ட் இருக்கு எல்லா இடத்துலையும். நல்லா இருக்கு, காத்து நல்லா பழமா சூப்பராக. இப்போ காற்று இவ்வளோ நாள் நாங்கள் காற்றே படாமல் இருந்தேங்க மேலே. இதை பார்த்தோன்னே நிறைய காற்று படும் போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது, மனசுக்கு திருப்தியாக இருக்கு. இது பனசுரா டேமுங்க, மறக்காம எல்லாரும் வாங்க. க்ளோஸ்டு போல எல்லாம் போகிறாங்க, எல்லாரும் அனுப்பி விட்றாங்க. வாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. நம்ம 20,000 எடுத்து வந்தோம். பெட்ரோலுக்கு இப்போ வரைக்குமே 2 வண்டிக்குமே பாதி தான் போய்க்குது. மீதி 10,000ல் மீதி 2,000 தான் இருக்குது. நாளைக்கு பாலக்காடு போகிறோம், பங்கம் பண்ணுறோம். இந்தமாரி மேலும் மேலும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸுக்கு மாறன் ட்ரெண்டிங் ட்ராவலர்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய இடத்துக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதெல்லாம் சும்மா மெயின் பிக்சர், இன்னும் பெருசாலாம் இருக்குது. நம்ம ட்ரீம்ஸ் இன்னும் நிறையா இருக்குது, அதுக்கு எண்டே கிடையாது. நம்ம எங்கே போனாலும் ஹாப்பி தான், எப்படி இருந்தாலும் ஹாப்பி தான். ஸோ சேஃபாக இருங்க, ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் மஸ்ட்டாக வேர் பண்ணுங்கள் ட்ராவல் பண்ணும்போது. ஃபைன் அடிக்கிறது அதுக்கப்புறம், நமக்கு முடி கொட்டுறதும் செகண்டரி தான், அது வர வச்சுக்கலாம். உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொன்னால் பாதி பேருக்கு புரியாது, ஒரு கிரிஞ்சி பூம்பருவாங்க. அதை அனுபவிச்சவங்க தான் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பார்க்காம போகிறது பாவம் ஐயா. இந்த நாட்டில் போகிறது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம போகிறது பெரிய பாவம். இந்த பாவத்தை சுமக்காமல் சேஃபாக ரைட் பண்ணுங்கள், நிறைய இடத்த வியூ பண்ணுங்கள். ஸோ நம்ம சொர்க்கத்தை விட்டு அகைன் நம்ம பேக் டு ஃபார்முக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். அதாவது வீட்டுக்கு இல்லை, ரூம் ஸ்டேக்கு போகிறோம். நாளைக்கு பாலக்காடு போயிட்டு பங்கம் பண்ணுறோம். ஸோ பை கைஸ், சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.